வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அன்பு வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நான் உங்க பிலிப் பேசுறேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன மாதிரி வீடியோவா இருக்கும் அப்படின்றத. ஆமாங்க, இந்த 2 புக்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண இந்த 2 புக்ஸ். ஓகே, இது என்ன மாதிரி புக்ஸ், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா, இதை நான் எப்படி ஆர்டர் செய்தேன், இது எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் பார்க்க போகிறோம். நிச்சயமா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. நம்மளுடைய சீல் ஆஃப் லைஃப் சேனல் இதுக்கு முன்னாடி இந்த புக்கு ரிவ்யூ பண்ணுறது, புக்ஸை பற்றி நம்ம எதுவுமே பேசுறது கிடையாது. சரி, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இதை உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணலாமே, நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பீங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த புக் வந்து நம்மளுக்கு அமேசான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமா நம்மளுக்கு இந்த புக் கிடைக்காது. தி டிவோஷனிஸ்ட் அப்படின்ற வெப்சைட் மூலியமா தான் இந்த புக்ஸை நம்ம ஆர்டர் பண்ண முடியும். தி அல்டிமேட் பைபிள் கம்பானியன். ஸோ இதுதான் அந்த கம்பானியன். ஓகேங்களா? தி டிவோஷனிஸ்ட் அப்படின்ற வெப்சைட் மூலியமா தான் இந்த கம்பானியன், இந்த புக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு ஆர்டர் செஞ்சனால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எந்த விதமான ப்ரொமோஷன் கிடையாது. இது இவங்க யாரு அப்படின்றதும் நமக்கு தெரியாது. இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக் நம்ம ஆர்டர் செஞ்சோம் இந்த புக்கை. 18th நான் ஆர்டர் செஞ்சேன் இந்த வெப்சைட்ல. பட் 19th தான் நமக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புக்கு என்ன மாதிரி புக் அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், இது நியூ டெஸ்ட்மெண்ட். நம்மகிட்ட 2 டெஸ்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். இதோட நோக்கம் என்னன்னா, இதுல ஸ்டோரிஸ், லெசன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. மெயின் நோக்கமே இந்த புக் நமக்கு என்ன நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா, unlock the stories and wisdom of the New Testament with visual clarity. ஸோ அது மூலியமா இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுக்க முடியும். ஒன்று, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல, தமிழ் மற்ற லாங்குவேஜ்ல கிடையாது, ஃபுல்லா இங்கிலீஷ்ல மட்டும்தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வருது. இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு, why this book matters, இதுல விஷுவல் ஃபீஸ்ட் இருக்கு, ஸோ அக்சசபிள் லாங்குவேஜ் இருக்கு, பார்ட்டிஷனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த புக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுக்கு ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இண்டெக்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டுடைய புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜெனிசிஸ் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பாகமம், யோசுவா. ஸோ ஃபைனலாக நமக்கு மல்கியாவோட இந்த புக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட், இது எப்படி இருக்கு ஜெனிசிஸ்ல, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஜெனிசிஸ்ல எப்படி இருக்குன்னா, நம்ம டயக்ராம் உடைய விஷுவலா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈவன் அவங்களுடைய சந்ததி முதற்கொண்டு நம்மளுக்கு இருக்கு. நோவாவோட சந்ததி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாரு வந்தா, நம்மளுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு சார்ட் ஈஸியா கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேஷன், Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5, Day 6, 7. ஸோ அதுல என்ன நடந்தது, ஆதாம், ஏவாள், அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. இங்க ஏனோக்கை பத்தி நம்ம ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்கோம். The man who loved the Lord, கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன் ஏனோக்கு. மெத்துசேலா, ஓல்டஸ்ட் பர்சன் அப்படி மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் நோவா மூலயமா பேழை கட்டப்பட்டுச்சு. அந்த பேழையில யார் இருந்தா, அவங்களுடைய எத்தனை நாள் மழை பெஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு, ஃப்ளட் வந்த காரியங்கள். ஸோ ஒரு கம்ப்ளீட் சார்ட் ஆனது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜெனிசிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வருது, 12 கோத்திரங்கள் வருது, the 12 tribes of Israel. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிதாங்க இந்த புக் இருக்கும். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வீடியோ டைம் ஆயிடும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10 வாதைகள், 10 commandments. நம்மளுக்கு வேணா தமிழில் கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷுமே ரொம்ப புரியுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அதனால எக்ஸோடஸ் டேபர்நாக்கிள் இருக்கு பாருங்க, மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்தலம் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் லேவியராகம் வந்தாச்சு, லேவியராகம் இன்னொன்று இருக்கு, எண்ணாகமம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு புக்கு நம்மளுக்கு இருக்கு. ஃபைனலாக எங்கே முடியுதுன்னா, நான் சொன்ன மாதிரி மல்கியால வந்து முடியுது. ஸோ டைம்லைன் முதற்கொண்டு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. முன்னாடி ப்ரீவியஸ் விஷயம் டைம்லைன் எல்லாமே இருக்கும். லாஸ்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக் இதுதான். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தீர்க்கதரிசனம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வராரு, அதாவது நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஜான் தி பாப்டிஸ்ட். அப்புறம் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வர ஒரு விஷயம் தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டது. இந்த மாதிரி தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கும். இங்கே நம்ம பார்க்கிறோம், சகரியால பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ
உடைய தீர்க்கதரிசன விஷயங்கள் இங்கே சகரியால நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ஃபுல்ஃபில்டு நிறைவேறின விஷயங்களும் நம்மளுக்கு காட்டப்படுது. ஸோ என்டர் ஜெருசலேம் ஆன் டாங்கின் இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதின் மேலே வருவார் என்று இங்கே சகரியா சொல்லப்பட்டிருக்கு. அது மத்தேயுல நிறைவேறின விஷயங்களும் நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாமா? நியூ டெஸ்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இண்டெக்ஸில் மேத்யூ டு நம்மளுக்கு மத்தேயுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது, ரெவலேஷன் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. மேத்யூ டெக்னாலஜி ஆஃப் ஜீசஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆதாமில் ஆரம்பிச்சு பிசி பார்த்தீங்கன்னா 14 தலைமுறைகள், இங்கேயும் 14 ஜென்ரேஷன் தான், இங்கேயும் 14 ஜென்ரேஷன் தான், எல்லாம் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் ஆதாமில் ஆரம்பிச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் முடியுது. 12 அப்போஸ்தலர்ஸ், 12 அப்போஸ்தலர்கள் அவங்க யாரு என்ன பண்ணாங்க அப்படின்றது இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் 400 வருஷம் லேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ் மேத்யூல இருக்கிறத கவர் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்ல சதுசேயர், வேதபாரகர், பரிசேயர், ஸோ அந்த இன்சிடென்ட்லாம் இருக்கு இங்க. அவங்க யாரு, நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா தெளிவா கிளியரா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டோடைய டைம் லைனை பாருங்க. ஓகே ஓகே இதில் லூக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜீசஸோட பேரபிள்ஸ், ஓமைகள் எந்தெந்த புக்கில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எபிரேயர், ஸோ விசுவாச பட்டியல் இருக்கும். ஃபைத் ஹால் ஆஃப் ஃபேம் அந்த பட்டியல். யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா அண்ட் வெளிப்படுத்தின விசேஷம் நம்மளுக்கு கிளியராக பிக்சர் வியூஸில் கொடுத்துருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்கள், ரொம்ப நம்ம படிக்கும் பொழுது இதை நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி இருக்கு. ரெவலேஷன் மட்டும் ஒரு 3 பேஜ் கிட்ட வருது. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கிளியராக ஒரு அந்த விஷுவல் மூலிமா நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு டெப்த்து கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் எதுவுமே சொல்ல விருப்பப்படுறேன். என்னதான் நம்மளுக்கு புக்கு அது இது வந்தாலும் நம்முடைய ஃபைனல் அவுட்புட் எதுவாக இருக்கணும்னா நம்முடைய பைபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே பைபிளை விட்டு கொடுத்துடக்கூடாது. எத்தனை புக்ஸு எத்தனை கமெண்ட்ரி படிக்கலாம், படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம நிறையா புக்ஸ் நிறையா கமெண்ட்ரி படிக்கலாம். ஆனால் ஃபைனல் அவுட்புட் நம்ம பைபிளுக்கு தான் வந்தாகும். ஸோ அதை நான் கிளியர் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து உண்மையிலே நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா டயக்ராமோட நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இல்லைங்களா. நம்ம விஷுவலாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வித் பைபிளோடய நம்ம என்ன பண்ணலாம், இந்த புக்கை வச்சுட்டு பைபிளோட நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி நிச்சயம் கிடைக்கும். இதை நான் எப்படி ஆர்டர் பண்ணேன், இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு அதை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து USA பிராண்ட். இதை வந்து நம்ம அமேசான் மற்ற ஆன்லைன் வெப்சைட்டில் பண்ண முடியாது. தி டிவோஷனிஸ்ட் அந்த வெப்சைட்டில் தான் போய் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் இன்ஸ்டாகிராம் மூலியமா பார்த்தேன். நிறைய பேர் இது ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் சில பேர் வந்து இல்லை வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இந்த புக்கை வாங்கினவங்களுக்கும் நான் வந்து சேட் பண்ணி பேசினேன். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாமே. மெயினாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் COD பண்ணிவிடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண ஒரு விஷயம். அது உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வரும். தி அல்டிமேட் பைபிள் கம்பேனியன் பண்டில் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. இது வந்து ஆன்லைனில் பே பண்ணோன்னா நம்மளுக்கு 999 கொடுக்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணோன்னா 1300 வருது. ஓகேங்களா. இப்போ நான் COD தான் பண்ணேன். ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் காரணமாக நான் அதை ஆன்லைன் பண்ணோடனே நம்மளோட அட்ரஸ் எல்லாமே வந்தது. ரெண்டாவது இவங்களுடைய மெயில் ஐடி இருக்கு, இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கிடைச்சது. அந்த வாட்ஸ்அப் மூலியமாவும் நான் அவங்கள்ட்ட என்ன பண்ணேன்னா சேட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணணும் வருமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க.
சரி அப்படின்ட்டு நம்ம சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியில் போட்டு புக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா நவம்பர் 18th நான் பண்ணேன். அதே மாதிரி நவம்பர் 19th ஷிப்மெண்ட் ஆச்சு. ஸோ அது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷிப்மெண்ட் ஆச்சு. ஜார்க்கண்ட்ல இந்த புக் வந்து அரைவ்டு அப்படின்னு வந்துச்சு. ஸோ அங்கேருந்து திருப்பியும் ராஞ்சிக்கு போச்சு ஜார்க்கண்ட். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்தது சாட்டர்டே. இதெல்லாம் ஷிப்மெண்ட். ஸோ அமேசான் ஷிப்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் அமேசான்னா அது ஒரிஜினல் அமேசான் கிடையாது, அவங்க அந்த மாதிரி பார்ட்னருக்காக அப்படி பேர் வச்சிருக்காங்க போல. அமேசான் ஷிப்மெண்ட் அப்படின்னு இருக்கு. நான் அதுமே ஸ்கிரீன்ல வந்திருக்கும் உங்களுக்கு. அது மூலியமா ட்ராக் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் அரைவ்ட் ஆச்சு. அப்புறம் சென்னையிலேருந்து அரைவ்ட் ஆகி நம்மளுக்கு டியூஸ்டே 25th நவம்பர் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டெலிவரி ஆச்சு. இன்கேஸ் இது வந்து ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அப்பவே பண்ணியிருக்கலாம். நம்ம சிஓடின்றனால காசும் கொடுக்க தேவை கிடையாது. ப்ரேயர் பண்ண நல்ல புக் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிஓடி பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்குமே கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபியூ டேஸ் ஆகுதுங்க. ஒரு சில பேருக்கு 1 வாரம் ஆகுது, 10 days ஆகுது, ஸோ 15 days கூட ஆகலாம். அதனால சிஓடி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. சேஃபாக தான் வந்ததுங்க, எந்த டேமேஜுமே இல்லை. கிளியராக குவாலிட்டி முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய பைபிள் ரீடிங் அப்போ, பர்சனல் ரீடிங் அப்போ பைபிள். ஸோ நிறையா புக்ஸ் நம்மலாம் படிக்கணும். ஏன்னா நம்ம நிறையா டைம்ஸ் வேறு எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புத்தகம் வாங்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ரீதியில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் வாங்கணும். ஃபியூச்சரில் எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. ஃபியூச்சரில் என்னோட லைஃப்பில் என்னை பூஸ்ட் படுத்தின, அதாவது என்னோட லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த சில புக்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே ஃபியூச்சரில் கத்துற சித்தமாக இருந்தால் அது என்ன புக்ஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த வேதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுக்கு இந்த மாதிரி புத்தகத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் நம்ம இங்கே தான் வரணும். ஓகேங்களா? ஈவன் இது வந்து கிட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன பசங்க பெரியவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிட்ஸுக்குமே சின்ன பசங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாமல் இப்படி தான் எனக்கு அந்த கொரியர் வந்தது. அதை நான் இன்ஃபேக்ட் நீங்களும் கூட இந்த மாதிரி வரும்பொழுது வீடியோ எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணுங்க. இன்கேஸ் என்ன டேமேஜாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுற நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை உங்களுடைய ப்ரேயர்ஸில் தொடர்ந்து நீங்கள் வைங்க. தொடர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அதனால தான் சேனலை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுது. எனக்கும் அது ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் பண்ணணும், நிறைய காரியங்கள் செய்யணும். அதுக்காக என்னையும் உங்களோட ஜெபத்தில் வச்சுக்கோங்க. சீல் ஆஃப் லவ் பேக் எண்டில் ப்ரேயர் பண்ணுற, உதவி செய்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேக் கேர். மே காட் பிளஸ் யூ.